வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். மத்திய பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக போபாலில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் கமல்நாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. மக்களவை தேர்தலுக்கு முன்னோட்டமாக பார்க்கப்பட்ட இதில் வெற்றி பெற்றாலும் 3 மாநிலங்களிலும் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் சிக்கல் நீடித்தது. ராஜஸ்தானில் சச்சின் பைலட், அசோக் கெலாட்டுக்கும் இடையேவும், சத்தீஸ்கரில் பூபேஷ் பாகல், TS சிங்தியோ, தம்ராத்வாஜ் சாஹூ ஆகியோருக்கும் இடையே போட்டி நிலவியது. மத்திய பிரதேசத்திலும் மூத்த தலைவர் கமல்நாத் மற்றும் ஜோதிராதித்ய சிந்தியா ஆகிய இருவரும் முதல்வர் போட்டியில் இருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை கமல்நாத் மற்றும் சிந்தியா ஆகியோரிடம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் இருவருடனும் தான் இருக்கும் புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்த ராகுல் காந்தி, பொறுமையும் காலமுமே சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் என்ற லியோ டால்ஸ்டாயின் கருத்தை மேற்கோள் காட்டியிருந்தார். தொடர்ந்து போபால் வந்த கமல்நாத் நேற்றிரவு நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்றார். ஜோதிராதித்ய சிந்தியா, முன்னாள் மத்திய அமைச்சர் AK அந்தோனி, திக்விஜய் சிங் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். கூட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்கு கமல்நாத் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மத்திய பிரதேசத்தில் புதிய சகாப்தம் தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் வெற்றி பெற்ற 3 மாநிலங்களில் ஒன்றில் முதலமைச்சர் பதவி விவகாரம் முற்று பெற்ற நிலையில் மற்ற 2 மாநிலங்களில் முதலமைச்சர் தேர்வில் சமரசத்தை உண்டாக்கும் பொறுப்பில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு வருகிறது. மத்திய பிரதேச தேர்தல் வெற்றிக்கு வியூகம் வகுத்த முன்னாள் மத்திய அமைச்சரும் மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவருமான கமல்நாத் அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளராக சில காலம் பதவி வகித்தவர் கமல்நாத். மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 71 வயது கமல்நாத் காங்கிரஸ் கட்சியில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் மூத்த தலைவராக விளங்குபவர். 9 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போதைய மக்களவையில் மிக அதிக காலம் எம்பியாக இருப்பவர் என்ற பெருமைக்குரியவர். மத்திய பிரதேசத்தில் 15 ஆண்டு காலமாக இழந்திருந்த ஆட்சியை மீட்டெடுப்பதற்காக டெல்லி அரசியலில் இருந்த அவரை மாநில காங்கிரஸ் தலைவராக ராகுல் நியமித்தார். மத்திய அமைச்சராக வனம், ஜவுளி மற்றும் வர்த்தகம் என பல்வேறு அமைச்சகங்களின் பொறுப்பை வகித்தவர். 1992இல் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது ரியோடி ஜெனிரோவில் நடந்த சர்வதேச மாநாட்டில் விவசாயிகள் குறித்து அவர் ஆற்றிய உரை மிக பிரபலம். மத்திய பிரதேசத்தில் விவசாயிகளின் பிரச்சினை பிரதானமாக இருப்பதால் அதனை தீர்க்க கமல்நாத்தே வல்லவர் என காங்கிரஸ் நினைக்கிறது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதுமே முதல் காரியமாக கோவிலாக சென்று பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். மாநில மக்கள் தொகையில் 90% பேர் இந்து மதத்தினர் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப வியூகம் வகுத்தவர். தலித்துகளுக்கு எதிரான போக்கை பாஜக கடைபிடிப்பதாக மக்கள் மனதில் பதிய வியூகம் வகுத்தும் முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங் மற்றும் ஜோதிராதித்ய சிந்தியா இடையே இருந்த பிணக்குகளை களைந்து வெற்றிக்கு அடித்தளமிட்டவர். பஞ்சாப் முதல்வர் அம்ரிந்தர் சிங் போல இவரும் பிரபல டூன் பள்ளியின் படைப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இன்று புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை, சென்னைக்கு தென்கிழக்கே 1080 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதன் பின்னர் இன்று புயலாக மாறும் என்றும் நாளை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் கன முதல் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக புயல் உருவாகும் சூழல் இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ரஃபேல் ஒப்பந்த முறைகேடு புகார் தொடர்பான விசாரணை நடத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது.
முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது 2012ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிடமிருந்து 126 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. பின்னர் மத்தியில் ஆட்சி மாறிய நிலையில் ரஃபேல் விமானங்களை வாங்குவது தொடர்பாக பிரான்ஸ் அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த டசால்ட் நிறுவனத்திடம் 36 விமானங்கள் வாங்குவதற்காக 58,000 கோடி ரூபாய் புதிய ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நிர்ணயித்த விலையை விட பல மடங்கு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் உள்நாட்டில் விமானத்தை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தை தேர்வு செய்வதில் முறைகேடு நடைபெற்றதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் இதுகுறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், வழக்கறிஞர்கள் எம்.எல். சர்மா, வினித் தண்டா, முன்னாள் அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷௌரி உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். அதன்படி மத்திய அரசும் அந்த ஆவணங்களை தாக்கல் செய்தது. மேலும் ரஃபேல் ஒப்பந்தத்தின் முழு விவரங்களை வெளியிட்டால் அது எதிரிகளுக்கு சாதகமாக அமையும் என மத்திய அரசு தெரிவித்தது. இரண்டு தரப்பின் வாதங்களும் கடந்த மாதம் 14ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு ஒத்திவைத்தது. இந்த நிலையில் ரஃபேல் முறைகேடு புகார் தொடர்பாக விசாரணை நடத்துவது தொடர்பாக தலைமை நீதிபதி அமர்வு இன்று காலை தீர்ப்பு வழங்குகிறது. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்தார். 198 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேலம் மாநகராட்சியில் 2 அடுக்கு பேருந்து நிலையம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் கஜா புயல் பாதிப்புகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையற்ற புகார்களை கூறி வருவதாகவும் இதைவிட வேகமாக எப்படி பணியாற்ற முடியும் என்பதை அவர்கள் சொன்னால் அதற்கேற்ப தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார். புயல் பாதிப்பால் சேதமடைந்த பகுதிகளில் 75% சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 8 வழிச்சாலை குறித்து பேசிய அவர் எதிர்கால போக்குவரத்தினை கருத்தில் கொண்டு நாட்டின் நலன் கருதி 8 வழிச்சாலை திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்றார். போட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க இந்த சாலை அமைக்கிறதுக்கு. இன்றைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அருமையான சாலைகள், ஏன்னா விபத்தை குறைக்க வேணும். இன்றைக்கு ஒவ்வொருடைய மனித உயிர் விலை மதிக்க முடியாத உயிர், எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம், உயிரை சம்பாதிக்க முடியாது. உடல்ல இருந்து உயிர் போயிட்டா போனதுதான். ஆனா அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும், விபத்தில்லாத ஒரு சாலை அமைக்கப்பட வேண்டும், பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்று சொன்னால், புதிய புதிய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு உள்கட்டமைப்பு வசதி மிக முக்கியம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று திமுகவில் இணைய உள்ள நிலையில் முலாம் பூசப்பட்ட போலிகள் விலகுவதால் யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் என டிடிவி தினகரன் சாடியிருக்கிறார். முரணான எண்ணம் கொண்டவர்கள் விலகி நிற்பது நலமே என்றும் அவர் கூறியுள்ளார். டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி திமுகவில் இணையப் போவதாக தகவல் பரவியது. இந்த தகவல் உண்மையா இல்லையா என உறுதிப்படுத்தப்படாத நிலையில் கரூரில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் வாகனங்களில் வைக்கப்பட்டிருந்த அமமுக கொடி மற்றும் ஜெயலலிதா, சசிகலா ஆகியோரது புகைப்படங்களை அவசரமாக அகற்றினர். மேலும் கரூரில் இருந்து செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கார் மற்றும் வேன்கள் மூலம் சென்னை புறப்பட்டனர். இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அது அவரின் விருப்பம் என்றும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றும் அவர் கூறினார். ஆனா இப்ப ஒரு சிலர் வேறு கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. அமமுகவுடைய நிலைமை எப்படி போச்சு? என்ன அவருடைய விருப்பம். நாங்க அழைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு இதே புரட்சித் தலைவர் அம்மாவால் கட்டிக்காத்த இயக்கம். ஆகவே தொண்டர்கள் அனைவரும், பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். நானும் ஒருங்கிணைப்பாளரும் அழைப்படுத்திக்கின்றோம். பல பேர் இணைந்திருக்கின்றார்கள். அமமுக கட்சியில் ராமநாதபுரத்தில் அமைப்பு செயலாளர் இருந்தது கூட என் தலைமையில் நேற்றைய தினம் கட்சியில் சேர்ந்திருக்காரு.
சென்னை ராயபுரத்தில் பேட்டியளித்த அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ரத்தம் ஓடும் தொண்டர்கள் யாரும் திமுக பக்கம் போக மாட்டார்கள் என்றும், செந்தில் பாலாஜி திமுகவில் இணைவதில் சதி இருப்பதாகவும் கூறினார். இது ஒரு பக்கம் இந்த மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கி போனவங்க கதி இப்போ அதோ கதியாகி பரிதாப கதியாகி இப்போ ஒருத்தர் திமுக போயிருக்காரு. ஆனால் நிறைய பேர் அது மாதிரி போக மாட்டாங்க. ஏன்னா திமுகன்றது யாருக்குமே பிடிக்காது. உளப்பூர்வமாக அண்ணா திமுக ரத்தம் உடம்புல ஓடுறவங்க நிச்சயமாக திமுக போக மாட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி போனதை வச்சு பார்க்கும்போது ஒரு சூட்சம் ஏதோ ஒரு சூழ்ச்சி சதி இது ஏதோ இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இந்த பரபரப்பான சூழலில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிடாமல் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நெல்மணிகளோடு களைகளும் சேர்ந்து வளர்ந்து விடுவது நிலத்தில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் தான் என குறிப்பிட்டுள்ள தினகரன், ஒரு சிறு குழு சுயநலனுக்காக விலகிச் செல்வதால் கட்சியே முடங்கிவிடாது என குறிப்பிட்டுள்ளார். முலாம் பூசப்பட்ட போலிகள் விலக்குவதால் யார் வருந்த போகிறார்கள் என்று கேட்டுள்ள தினகரன், முரணான எண்ணம் கொண்டவர்கள் விலகி நிற்பது நலமே என்றும் கூறியுள்ளார். ஆல விருட்சத்தின் இலைகள் உதிர்வதால் விருட்சமே போய்விடுமா எனவும் தினகரன் வினவியுள்ளார். ஒரு சில நபர்கள் தங்களின் சுயநலனுக்காக விலகிச் செல்வதால் கட்சியே முடங்கிவிடும் என்று நினைத்தால் அது பூனை கண்மூடினால் உலகம் இருண்டுவிடும் என நினைப்பது போன்றதாகும் எனவும் தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தீண்டுவது உயரழுத்த மின்சாரத்தை தொடுவதற்கு சமம் என்றும் தினகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுகவில் செந்தில் பாலாஜி இணைவது அமமுகவுக்கு பின்னடைவு இல்லை என டிடிவி தினகரனின் ஆதரவாளரான வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் ராஜா எடுத்த விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். தனிப்பட்ட நபர் யாராலையும் இழப்புன்னு சொல்ல முடியாது. யார் நானாக இருந்தாலும் சரி, எனக்கும் அது பொருந்தும். ஒரு தனி நபர்னால ஒரு கட்சிக்கே இழப்புன்றது இந்த மாதிரி பல விஷயங்களில் தமிழ்நாடு அரசியல் சந்திச்சிருக்கு. அதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு இழப்பாக பார்க்க முடியாது. பட் செந்தில் பாலாஜிக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட். பொலிட்டிக்கல் சூசைடுன்னு இப்போ நீங்கள் அதை குறிப்பிடுறீங்க. அதிமுகவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை, அதிமுகவிலேருந்து அமமுக பிரிஞ்சு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் திமுகவில் போய் சேர்றதுன்றது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதுன்றது நிதர்சனமான ஒரு விஷயமா இருக்காது. எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தாதுன்றீங்க? இல்லை, பொலிட்டிக்கல் சூசைடுன்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அவர் இங்கேருந்து வெளியேறார். எங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிமுக கிட்ட நாங்கள் எல்லாருமே ஒரே முடிவோடு தான் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். இங்கே திமுக கிட்ட போய் சேரல, லாஜிக்கே இல்லையே. அம்மாவால் வளர்க்கப்பட்ட எல்லாருமே ஆன்டி டிஎம்கே தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. கடைசியாக அம்மா சிறைச்சாலைக்கு போனதுக்கு காரணமும் டிஎம்கே தான் நம்புகிறோம் நாங்கள். அதனால தான் அவங்க இறந்து போகிறாங்கன்னு நம்புகிறோம். அங்கே போய் இப்போ அரசியல் செஞ்சு வருங்காலத்தில் எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர் ஒரு அமைச்சர் ஆகணும்னு நினச்சா அது எத்திக்ஸே இருக்காது. எந்த எத்திக்ஸுக்கும் உட்பட்டு வராது. நம்ம ஒரு வியாபாரி ஆகிடுவோம், அரசியல்வாதியாக இருக்க மாட்டோம். டிடிவி தினகரன் அவர்களே அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் ஒதுக்குறாங்க. அப்ப அவர் கூட நின்னதுல நீங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் அடுத்ததா பார்க்கப்படும் பொழுது அந்த 18 பேர் இருந்தீங்க. முக்கியமா பார்க்கப்படும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களும் இருந்தார். ஆமா, அவர் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆளா இருந்து ஒருத்தர் பார்க்கப்படும் பொழுது அவர் இங்கிருந்து போறாருன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள உங்களுக்கு நடந்தது? சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வச்சு நான் பாலிடிக் பண்ண விரும்பல. பிரச்சனை இருந்தால் எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு வேறு எதனா நெருக்கடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேறு எதனா நெருக்கடி இருக்கா, அதை பாதுகாப்பதற்காக திமுக சொல்கிறான்னு தெரியாது எனக்கு. பட் எங்ககிட்ட அவருக்கு எந்த நெருடலும் கிடையாது. அவரை சொந்த தம்பி மாதிரி வச்சுருந்தார் அண்ணன். அதிலெல்லாம் நான் கூட 2 நாள் போகாது இருப்பேன். செந்தில் பாலாஜிலாம் கரெக்டாக போவாங்க, வருவாங்க, கரெக்டாக தான் இருப்பாங்க. அவர் போனது திமுகவுக்கு அமமுகவில் இருக்கிற பயம். அதனால இங்கேருந்து ஒரு ஆள் எழுதுறாங்க, அவ்வளோதான். அரசாங்கம் நெருக்கடி அப்படின்னு சொல்றதும் இன்னைக்கு டிடிவி அவர்கள் ஒரு அறிக்கையில மத்திய மாநில அரசுகள் நெருக்கடியை தாண்டி அந்த இயக்கம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்காரு. எந்த அரசாங்கத்துடைய நெருக்கடி சொல்றீங்க? மத்திய அரசுடைய நெருக்கடியா, மாநில அரசோட நெருக்கடினால செந்தில் பாலாஜி இந்த முடிவு எடுக்கிறார்? செந்தில் பாலாஜிக்கு இப்போ ரைடு வந்தது. அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய ப்ரெஷரும் இருக்குது, அவருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ரெஷரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கூட அவர் நிறைய விஷயத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக போயிருப்பார். இப்போ அவர்
இப்போ அவர் போனது இல்லாம மற்ற 2, அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் இணைகிறாங்க. ஒரு சிலர் ராமநாதபுரத்திலிருந்தும் நேற்று போய் முதலமைச்சரை சந்திச்சு சிலர் இணைகிறாங்க. இதெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அதுல இருந்து போனவங்க ஒரு பின்னடைவா பார்க்க முடியாதா? அதை பத்திரிகைகள் எழுதுறது அப்படி ஒரு பின்னடைவுன்றதை ஏன் பார்க்க கூடாது? இதெல்லாம் பின்னடைவே கிடையாது. இது உத்வேகம் தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு துரோகம் நடக்கும்போது நம்மளுக்கு இன்னும் எதிர்த்து நிற்கணும் தான் தோணுமே தவிர இதை பின்னடைவா கோழையா நாங்கள் பின்னடைவா பார்க்கறது அது இல்லை. கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் இன்று தொடங்குகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களிலிருந்து யானைகள் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கோவில் யானைகளுக்கு மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமாக இருக்க இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் யானைகள் புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. 2003ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா முதலில் புத்துணர்வு முகாமை தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காட்டில் 4 ஆண்டுகளும், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் 6 ஆண்டுகளும் யானைகள் புத்துணர்வு முகாம் நடைபெற்றுள்ளது. 11வது ஆண்டு புத்துணர்வு முகாம் பவானி ஆற்றுப்படுகையில் இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து 48 நாட்கள் புத்துணர்வு முகாம் நடைபெறுகிறது. இதற்காக யானை பாகன்கள் தங்குமிடம், தீவன மேடை, யானைகள் நடைபயிற்சி மேற்கொள்ள வசதியாக 3.5 கிலோமீட்டருக்கு சிறப்பு நடைபாதை, யானைகள் குதூகலமாக குளித்து மகிழ ஷவர் மேடைகள் என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான 26 யானைகள் புத்துணர்வு முகாமில் கலந்து கொள்கின்றன. காட்டு யானைகள் முகாமிற்கு வராமல் தடுக்க 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சூரிய மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. முகாமிற்கு வந்த யானைகள் கடந்த ஆண்டு கட்டப்பட்ட மரங்களிலேயே பாகன்கள் கட்டி வைத்தனர். ஓராண்டுக்கு பின்னர் முகாமிற்கு வந்த யானைகள் மண்ணை வாரி இறைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின. இதேபோல போரூர் பட்டீஸ்வர சுவாமி கோவில் யானை கல்யாணியும், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் யானை ராமலட்சுமியும் துதிக்கையால் தழுவி விளையாடி மகிழ்ந்தன. உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் சமயபுரம் கோவில் யானை மசினி இந்த முறை புத்துணர்வு முகாமில் பங்கேற்காது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதிய மழையின்றி மிளகாய் செடிகள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பரிதவிப்பில் உள்ள மிளகாய் விவசாயிகளின் நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான விளாத்திக்குளம், குளத்தூர், புதூர், நாகலாபுரத்தில் விவசாயிகள் பெருமளவில் மிளகாய் செடிகளை பயிரிட்டுள்ளனர். பருவமழையானது தொடக்கத்தில் அதிகரித்திருந்த நிலையில் அதனை நம்பி விவசாயிகள் அதிக அளவில் மிளகாய் செடிகளை பயிரிட்டனர். ஆனால் தற்போது போதிய மழை இல்லாமல் மிளகாய் செடிகள் அனைத்தும் கருகும் நிலையில் இருப்பதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். செடி பூரா அப்படியே காஞ்சி போச்சு சார். இன்னுமே மழை பெஞ்சாதான் இந்த மிளகாய் செடி காய்ச்சி எங்களுக்கு வெள்ளாம வரும் சார். வெங்காயமும் போச்சு. இப்ப இந்த மிளகாய் இந்த செடி இம்மனியோட இருக்கிற செடி இன்னொரு மழை பெஞ்சாதான் எங்களுக்கு வெள்ளாம காய்ச்சி நாங்க வீட்டுக்கு கொடுக்க முடியும் சார். கருகும் செடிகளை காப்பாற்றுவதற்காக விவசாயிகள் ஆங்காங்கே குளம், குட்டைகளில் கிடைக்கும் தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றும் அவல நிலை நிகழ்ந்து வருகின்றது. ஆரம்பத்தில் பெய்த மழையை நம்பி அதிகளவில் கடன் வாங்கி நகைகளை அடமானம் வைத்து விவசாயம் செய்துவிட்டு தற்போது மழைக்காக காத்திருப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். புழுக்களின் தாக்கத்தால் மக்காச்சோளம் மற்றும் வெங்காய விவசாயம் கைவிட்ட நிலையில் தற்போது மிளகாயும் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பூச்சிகளின் தாக்கத்தால் மிளகாய் செடிகள் சேதமாவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மழை பெய்ய நம்பி முதல்ல மிளகாய் செடிலாம் வச்சுட்டோம். மழை பெய்யல, சரியானத்தில் மழை பெய்யாதனால செடியெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. போதிய தண்ணி கிடையாது. அதனால என்ன செய்வோம், கருவு நட தண்ணி இந்த நோய் விழுந்து கருவு நடத்துல பூரா வேறு இடத்துல நாற்று வாங்கியோ இல்லாட்டி வேறு இடத்துல நாற்று எடுத்து தான் பக்கத்தில் குட்டையில் எடுக்கிற தண்ணி என்ன செய்கிறோம், நட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் விவசாயம் சுத்தமாக அழிஞ்சு போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏக்கருக்கு 80,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுத்து அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகள் யாரும் பார்க்குற மாதிரி இல்லை சார். எங்கள் குறையை யார்கிட்ட சொல்லணுன்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம் சார். எங்களுக்கு இதை பார்த்து செஞ்சு ஒரு நிவாரணம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெடி பண்ணாதானே சார் எங்களால் யார்கிட்ட போய் சொல்ல முடியும். ஒரு விவசாயிகளை
ஒரு அதிகாரி வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு கை கொடுத்தா தான் சார் எங்களால் அடுத்த வருஷம் விதைக்கவும் முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே செய்யவே முடியாது. ஒரு பக்கம் பூச்சி தாக்குதல், மறுபக்கம் மழையின்மை ஆகியவற்றால் கலங்கி நிற்கும் விவசாயிகள் தமிழக அரசு மட்டுமே தங்களது துயரை துடைக்க முடியும் என கண்ணீர் மல்க கூறுகின்றனர். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். நிலத்தகராறு காரணமாக மூதாட்டியை கொலை செய்து புதைத்த சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே நடந்திருக்கிறது. மிளகாய் பொடியை தூவி தடயத்தை மறைத்த குற்றவாளியையும் அவருக்கு துணையாக இருந்த குடும்பத்தாரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஒரு குடும்பமே சேர்ந்து படுகொலை செய்த மூதாட்டி கிருஷ்ணவேணி இவர்தான். 50 வயதான கிருஷ்ணவேணியை அவர்கள் கொலை செய்ய என்ன காரணம்? கொலை கும்பலை போலீசார் கைது செய்தது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அருகே முள்ளிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி. விறகு சேகரிப்பதற்காக பக்கத்தில் உள்ள முள் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அவர் சென்று நீண்ட நேரமானதால் மகன் கோதண்டம் மற்றும் அக்கம் பக்கத்தினர் காட்டிற்குள் சென்று தேடியுள்ளனர். அப்போது அதே பகுதியில் ஓரிடத்தில் புதர் அழிக்கப்பட்ட தடமும் மண் தோண்டி மூடப்பட்ட தடயமும் அரிவாளும் கிருஷ்ணவேணியின் ஒரு செருப்பும் கிடந்துள்ளன. சந்தேகம் வரவே அந்த இடத்தை மேலோட்டமாக தோண்ட ஒரு துண்டு கிடைத்தது. மேலும் தோண்டி பார்த்தபோது கிருஷ்ணவேணியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அதே நேரம் கிருஷ்ணவேணியின் பக்கத்து வீட்டுக்காரரான ஏழுமலை வீட்டை சுற்றி மிளகாய் பொடி, உப்பு ஆகியவை தூவப்பட்டிருந்ததையும் போலீசார் பார்த்துள்ளனர். அதன் அடிப்படையிலும் கிருஷ்ணவேணி குடும்பத்தினர் அளித்த தகவலின் பேரிலும் ஏழுமலையின் குடும்பத்தை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். ஏழுமலை குடும்பத்துக்கும் கிருஷ்ணவேணி குடும்பத்தினருக்கும் நிலத்தகராறு இருந்துள்ளது. கிருஷ்ணவேணி குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு அடியை ஏழுமலை ஆக்கிரமித்துக் கொண்டார். கடந்த ஓராண்டாக நடந்த இந்த தகராறில் கிருஷ்ணவேணி ஏழுமலையை கடுமையாக எதிர்த்து வந்தார். மேலும் வீட்டில் அனைவரும் வெளியே சென்ற பின்பு கிருஷ்ணவேணி மட்டும் தனிமையில் இருப்பார். அதனால் கிருஷ்ணவேணியை கொலை செய்ய ஏழுமலை மற்றும் அவரது குடும்பத்தினர் முடிவு செய்தனர். சம்பவத்தன்று காற்றுக்குள் சென்ற கிருஷ்ணவேணியை ஏழுமலை மற்றும் அவரது உறவினர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். காட்டில் வைத்து அவரை தலையில் அரிவாளால் வெட்டி துண்டை கழுத்தில் போட்டு இறுக்கி கொலை செய்துள்ளனர். இந்த கொலைக்கு ஏழுமலையின் மனைவி சரிதா, அண்ணன் அர்ஜுனன், அவரது மனைவி காத்தாயி ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளனர். அர்ஜுனன் மகன் முருகன், அவரது மனைவி லலிதா, ஏழுமலையின் மகன்கள் சுகுமார், 17 வயது சிறுவன் ஆகியோரும் கொலையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் மோப்பனாய் தங்களை பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக ஏழுமலை தனது வீட்டைச் சுற்றி மிளகாய் பொடி, உப்பு ஆகியவற்றை தூவியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. 4 பேர் மீது கொலை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தலைமறைவாக உள்ள முருகன் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அடிப்படை வசதிகள் இல்லை. இருக்கும் அரசு பள்ளிக்கும் ஆசிரியர்கள் வருவதில்லை. முன்னேற துடிக்கும் தங்களுக்கு யாரும் வழிகாட்டவில்லை என வரிந்து நிற்கின்றனர் மலை கிராமத்து மக்கள். தருமபுரி அருகே அத்தியாவசிய தேவைகளுக்காக ஏங்கி நிற்கும் அளக்கட்டு மலை கிராமத்து மக்களின் அவலத்தை காட்டுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கானகத்தின் ஊடே கரடு முரடான வழித்தடத்தில் காட்டாற்றை கடந்து காலத்தை தள்ளுகின்றனர் அளக்கட்டு மலை கிராம மக்கள். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது அளக்கட்டு கிராமம். பசுமை படர்ந்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பே பிரதான தொழிலாக கொண்ட இவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. வன விலங்குகளின் அச்சுறுத்தல் அதிகம் இருந்தாலும்
மன உறுதியுடன் கரடு முரடான வழித்தடத்தில் தினமும் வந்து செல்கின்றனர். அத்தியாவசிய தேவைகளுக்காக அடர்ந்த வனத்தில் 8 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றனர். கேசர்குழி அணையை அடுத்துள்ள சீங்காடு கிராமம் வரை வாகன வசதி இருந்தாலும் 6 காட்டாறுகளை கடக்க வேண்டிய கட்டாயம். காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கிராமத்திலேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான் என மனமுடைகின்றனர் அளக்கட்டு கிராமத்தினர். ஒரு பொருள் வாங்கினாலே கூட கீழே வந்து 10 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் வாங்க முடியும். எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. 4 கிலோமீட்டர் போய் நடந்து போய் நாங்கள் தண்ணி எடுத்து வந்து குடிக்கிறோம். ஊரில் யானை காட்டெருமை இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். தடத்தில் ஒரு ஆள் அடிச்சே போட்டுச்சு. தடத்தில் ஒரு ஆள் அவர் இறந்தே போயிட்டாரு, என் கண்ணு முன்னாடி இறந்தே போயிட்டாரு. படிப்பு வாசம் அறியாத கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். ஆனால் ஆசிரியர்கள் சரியாக வராததால் பிள்ளைகளுக்கும் படிப்பு ஏறவில்லை என ஏக்கப்பதிவுகளை முன்வைக்கின்றனர். லேடிஸ்க்கெல்லாம் இங்க வந்து படிக்கிறது வசதி எதுவுமே இல்லை சார். அப்புறம் இங்க யாருமே லேடிஸ் வந்து படிக்கிறது இல்லை. ஆடு மாடு தான் மேய்க்கிறாங்க. பசங்களும் யாரும் படிக்கிறது இல்லை, அதுவும் நல்லா படிக்க மாட்டாங்க. நவீன உலகில் நடப்பதற்கே வழியில்லாமல் அன்றாட பொழுதை கழிக்கும் மலை கிராம மக்களுக்கு முதற்கட்டமாக சாலை வசதிகளை செய்து கொடுத்தால் இப்பகுதி பிள்ளைகளின் கல்வி கைகூடும் என கோரிக்கையும் விடுக்கின்றனர். பருக்கம் பார்த்தாலும் ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லை சார். இப்போ ஏதோ சிறு பசங்கள் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 30 பசங்க படிக்கிறாங்க. அதில் எங்கள் ஊர்லேயே ஒரு ஆள் படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து போட்டிருக்கிறாரு. அவர் ஒரு 6 to 8வது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாத்தியார போட்டுக்கிறாங்க சார். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு வாத்தியார போட்டுக்கிறாங்க. அவர் மாதத்துக்கு ஒரு தடவை கூட வரமாட்டாங்க சார். அவங்க வீட்டில் என்ன தான் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நாங்கள் பசங்களை கேட்டால் வாத்தியாருமே வரல, என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். எத்தகைய சிரமங்களை சந்தித்தாலும் ஆண்டாண்டு காலமாக காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வருவதை வரமாக கொண்டுள்ள இப்பகுதி மக்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் உழைக்கும் வர்க்கத்தினர் உயர்வடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து சுகுமார். இந்த செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.